எனக்கும் அந்த கர்ச்சீஃப் எடுக்கணும்னு தோணியிருக்கு. ஒரு நாள் கூட தைரியம் வந்ததில்லை. அப்படியே பார்த்துனே இருப்பேன். ஏன்னா பார்த்தாலே நம்மளை அந்த கிளாஸில் யார் இதை எடுத்திருப்பானாலே, யாரோ எடுத்திருந்தா கூட நம்மளை தான் பிடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கனால அந்த சைடே போகிறதில்ல. ஆனாலும் ரொம்ப தைரியம்ப்பா. அதை வச்சு புக்கில் வச்சு அவங்கக்கிட்டே மாட்டி. அந்த டீச்சரும் ரொம்ப நல்லவங்க. ஆக்சுவலாக நம்ம டீச்சர்லாம் வெளுத்துருவாங்க அங்கேயே. இன்னும் மாறி வந்து அவரோட இப்போ அந்த லைஃப், அவரோட பேக்ட்ராப் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதோட ஃபன் சைடும் இன்னும் நல்லா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சேம் இதே மாதிரி நிறைய படம் எடுங்க மாதிரி நிறைய கதை இருக்கும். தெரியுது, பார்த்தல் தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ், கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் அடித்ததெல்லாம் சும்மாண்ணா, அது போர் கிடையாது, செக்ஸு கிடையாது. இப்போ அடிக்கிற மாதிரி இதுதான்டா செக்ஸு அப்படின்னு நினச்சி அடிச்சிட மாதிரி இருக்குது இந்த படம். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய மேடை, இத்தனை பெரிய இயக்குநர்கள், இன்றைக்கி தலை சிறந்த இயக்குநர்கள், சினிமாவுக்கு முக்கியமாக டெக்னீஷியனுங்க, தயாரிப்பாளர்கள், ஒட்டுமொத்த பேர் சேர்ந்து எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அந்த உறவுகள் அத்தனை பேர் வந்து சேர்ந்து எப்படி அதை கொண்டாடுவாங்களோ அதே போல் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்க உறவுகள் அத்தனை பேருமே வந்து இன்றைக்கி ஒருத்தர் இங்கே நிற்க வச்சு கொண்டாடுறாங்கண்டா அதற்கு தகுதியான ஆள் கண்டிப்பாக நம்ம ஆதி செல்வராஜன் இருக்கான்ற நான் ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறேன்.